என் மனைவி வாங்கி கொடுத்தது, அதனால அன்பா நான் கொடுத்தது அவ கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டா, அவ கொடுத்தது நான் என் கழுத்துல தொங்க ஐயோ முடியல சாமி முடியல. உடம்பு ஆரோக்கியமா இருந்தா வெளியில இருக்கிற உடல் வந்து அழகாயிடும். ஸோ அது மாதிரி மனசளவு நாங்க வந்து ஆரோக்கியமா இருக்கோம், உடல் அளவுலயும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ முகம் வந்து பொலிவா தான் இருக்கும். இவங்க கன்சீவா இருக்கும்போதெல்லாம் நான் வந்து அது எப்படி வகுறு பெருசாகுது, அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்குது, செக்கப் கூட போனதில்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ பாப்பாக்கு அப்படி ஆகும்போது இவர் அதாவது தகப்பன் அப்படின்றத தாண்டி ஒரு 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 உயிரை சுமக்கிற அப்படின்னு போது தொடுவார். நான் சொன்னேன், பாப்பா அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, நீ செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது, ஏன்னா அந்த கையோட ஸ்பரிசம் அதுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் உனக்கு பார்க்கல அதனால என் பிள்ளைக்கு பார்க்குறேன் அப்படின்போது எனக்கு வந்து அவ்வளோ. அப்போ எனக்கு திரும்ப என்ன சொல்றேன்னா, திரும்ப பாப்பா நீ வந்துடுறேன் நான் இதுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸை நான் வந்து சங்கரை அனுபவிக்க வைக்கிறேன் அப்படின்னா. பட் அது முடியாது, ஏன்னா அது 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 பாஸ்ட். அப்போ மிஸ் பண்ணீங்களா? நம்ம ரொம்ப மிஸ் பண்ணேன் சீரியஸாக. நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு சூழல் சரியில்லை, வருமானம் கம்மியான வருமானம். அப்போ நமக்கு செய்யறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. நான், இவர், அம்மா, அப்பா 4 பேர். அப்புறம் எங்கள் அண்ணா, எங்கள் அக்கா, அவங்க வந்து பார்ப்பாங்க. மற்ற சர்க்கிள்ஸ் யார்கிட்டையும் அவ்வளோக்கா நாங்கள் அட்டாச் பண்ணிக்க மாட்டோம். ரெண்டாவது லவ் மேரேஜ்னும் போது இவங்க வீட்டில் இருந்து யாரும் வரல. அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு தனிமையான ஃபீல் இருக்கும். அதனால் நாங்கள் 2 பேரும் தான் அவங்ககிட்ட நிறைய பேசணும். நிறைய கதைகள், எங்களோட காதல் கதையிலேருந்து கல்யாண கதையிலேருந்து எல்லாம் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே பேசுவோம். அது அறியாத வயசு புரியாத மனசு, இதுக்கு நீங்க தான் ஒரே ஆளு பதில் சொல்றது. அதாவது காலங்கட்ட காலத்தில் அதாவது நம்ம குழந்தைங்க துள்ளி விளையாடுற வீட்டுல கலவனுக்கு நான் ஒரு ராஜ்கிரண், நீ ஒரு ரேவதி பவர் பண்ணிட்டாங்க. அந்த படம் பார்க்கல, அந்த படத்தை நீ இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ராஜ்கிரண் ஐயா வந்து வேற இடத்துல இருந்தும் ரேவதி வேற இடத்துல இருந்தும் வருவாங்க. என்னம்மா கரெக்ட். ஆனா நீ அதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம வந்து அதை பத்தி யோசிக்க